Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல exercise 4.2 question number 9 வந்து பார்க்குறோம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா branded air conditioner has a marked price of 38,000. There are two options given to the customer. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஏசி வந்து வாங்குறாங்க கஸ்டமர், அதுல மார்க் பிரைஸ் வந்து 38,000. அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ என்னன்னா செல்லிங் பிரைஸ் வந்து அதேவே தான் இருக்கு, அதாவது மார்க் பிரைஸே தான் இருக்கு. ஆனா வந்து 3,000 வர்த்து கிஃப்ட் எல்லாம் வந்து தராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா இங்க வந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க, ஆனா ஃப்ரீ கிஃப்ட் வந்து கிடையாது. இது ரெண்டுத்துல எது வந்து பெஸ்ட் ஆஃபர் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்னது, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல மார்க்டு பிரைஸும் செல்லிங் பிரைஸுமே வந்து சேம் தான். ஸோ மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 38,000. ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து என்னவா இருக்கு, 38,000 மைனஸ் 3,000 வர்த் கிஃப்ட் வந்து தராங்க. ஸோ அப்பனா வந்து 35,000 rupees. இதுதான் வந்து என்னது செல்லிங் பிரைஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து 8% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல ஸோ எஸ்பி வந்து என்னவா இருக்கும்னா மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ அப்பனா மார்க்டு பிரைஸ் வந்து எவ்வளோ, 38,000 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 8%, 8/100 ஆஃப் எவ்வளோ, எதுல இருந்து, மார்க் பிரைஸ்ல இருந்து 38,000. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போனா 38,000 மைனஸ் 8 இன்டூ 38 வந்து பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 3040 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 38 இன்டூ 8, 8 8s are 64, 8 3s are 24, 24 பிளஸ் 6 வந்து 30 வந்து வரும். ஸோ 304 இங்க வந்து 380 இருக்கு, அதனால அந்த 0 சேர்த்துட்டு 3040 வந்து நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது, இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 38,000 மைனஸ் 3040 சப்ராக்ட் பண்ண 0 வரும். இங்க வந்து பாரோ பண்றோம், 8ல இருந்து இது 7 போட்டுட்டு இங்க 1 வந்து பாரோ பண்றோம். இது வந்து 9 ஆயிடும், திருப்பியும் இங்க 1 பாரோ பண்றோம். ஸோ 6 9, இங்க வந்து 4 34,960 வந்து நம்மளுக்கு வரும். அதாவது செல்லிங் பிரைஸோட வேல்யூ 34,960 rupees. ஸோ இங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 ஓட எஸ்பி வேல்யூ இஸ் லெஸர் தேன் ஆப்ஷன் 1 எஸ்பி வேல்யூ. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 2 தான் வந்து பெட்டர் ஆஃபர். ஆப்ஷன் 2 இஸ் த பெட்டர் ஆஃபர். அண்ட் இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டின், if a mattress is marked for 7,500 and is available to two successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மேட்ரஸஸ் இருக்கு, அந்த மேட்ரஸஸோட மார்க்டு பிரைஸ் வந்து 7,500 சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 7,500. ஸோ இங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10% அண்ட் 20% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு என்னது, மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இல்ல. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது இங்க வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, 10% அண்ட் 20%. ஃபர்ஸ்ட் வந்து 10%. ஸோ 7,500 minus 10/100 into discount 10% of what, marked price. So 7,500. So இந்த 2 cancel ஆயிடும். 7,500 minus 750. So இத வந்து
சப்ராக்ட் பண்ணுங்க. 7500 minus 750 வந்து வரும். ஸோ 0 இங்க வந்து 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 4 போட்டு 1 வந்து borrow பண்றோம். ஸோ 5 திருப்பியும் இங்க வந்து 6 வரும். இங்க 1 borrow பண்றோம். ஸோ 6750 வருது செல்லிங் பிரைஸ். இப்ப திருப்பியும் வந்து என்ன சொல்றாங்க, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு 20%. ஸோ அப்போனா இப்ப எஸ்பி வேல்யூ வந்து என்னது, இப்ப இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் டிஸ்கவுண்ட் எதுல, அந்த இந்த அமௌண்ட்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பியும் அதே தான். ஸோ இங்க வந்து மார்க் பிரைஸ் 6750 ஆயிடும். ஸோ 6750 minus 20% ஆஃப் வாட், இந்த வேல்யூ இன்டூ 6750 வந்து வரும். ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த ஜீரோவும் இந்த 20ல இருக்க ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 6750 minus 675 into 2 வந்து மல்டிப்ளை பண்றோம். 10 times 7 2s are 14, 15, 6 2s are 12, 13,350. இப்போ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம். 6750 1350 சப்ராக்ட் பண்ணி எழுதும் போது இது வந்து 0 0, இங்க வந்து 4 வரும். 5400. ஸோ 5400 rupees. ஸோ கஸ்டமர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்றாங்க இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா, ஃபைண்ட் த அமௌண்ட் பி பெய்ட் பை த கஸ்டமர் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ த அமௌண்ட் எப்பவுமே கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டா எழுதணும். த அமௌண்ட் பெய்ட் பை த கஸ்டமர் is equal to 5400 rupees. இதான் வந்து ஆன்சர் ஃபார் 10th question. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.